1995-96 காலகட்டத்து தம்மநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. இங்குதான் நம் கதை நாயகன் 4ஆம் வகுப்பு மாணவன் மணியன் படிக்கிறான். 90களின் பாரம்பரிய தோற்றத்தில் அவன் தன் மஞ்சள் பையுடன் பள்ளிக்குள் நுழைகிறான். ஒரு நாள் காலை நண்பர்கள் குழு ஒன்று ரகசியமான பயங்கரமான ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறான். அது பள்ளிக்கு பின்புறம் தார் சாலில் 100 அடி தூரத்தில் உள்ள புதர் மண்டிய பாழடைந்த கழிவறையை பற்றியது. டேய், அங்க பேய் இருக்குடா, அது சன்னல் வழியா புகை வருதான், பீடி சிகரெட் எல்லாம் குடிக்குதான் என்று கிசுகிசுத்தனர். ஆசிரியர்களே அந்த பக்கம் போகக்கூடாது என்று கடும் எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக கூறியது அந்த மர்மத்திற்கு மேலும் பலம் சேர்த்தது. வகுப்பறையில் ஒரு நண்பன் பயத்துடன், உன்னுக்கு பெல் அடிக்கும் போது போய் பார்க்கலாமாடா என்று கேட்க, மற்றவர்கள் பதறி, நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு என்று கூச்சலிட்டனர். ஆனாலும் மணியன் உட்பட 4 நண்பர்களுக்குள் அந்த மர்மத்தை பார்க்க வேண்டும் என்ற துணிச்சலும் ஆர்வமும் இருந்தது. இடைவேளை மணி அடித்தது. மனதிற்குள் இருந்த அந்த மர்மம் அவர்களை வெளியே இழுத்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தைரியம் சொல்லிக்கொண்டு தயக்கத்துடன் மெல்ல மெல்ல அந்த பாழடைந்த கட்டடத்தை நோக்கி முன்னேறினர். ஒவ்வொரு அடியும் பயத்தில் உறைந்தது. திரும்பிவிடலாமா என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பல முறை வந்து சென்றது. இருந்தாலும் துணிச்சலை வரவழைத்து கொண்டு புதர்கள் மண்டிய வாயிலை நெருங்கி சிறிது தொலைவில் நின்று கொண்டு உள்ளே எட்டி பார்த்தனர். அங்கு கண்ட காட்சி அவர்களின் உயிரையே உலுக்கியது. உள்ளே சுவரில் வரையப்பட்ட மண்டையோட்டு படத்தின் வாயில் ஒரு சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. கீழே தரையில் ஒரு பீடி எரிந்து புகை கிளம்பியது. பேய்தான் சிகரெட் குடிக்கிறது என்று நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பீதியுடன் பார்க்க, திடீரென்று உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கவே, இனி ஒரு கணம் கூட யோசிக்காமல் உயிர் பிழைத்தால் போதும் என்று மரண ஓட்டம் எடுத்தனர். பாதுகாப்பாக வகுப்பறைக்குள் நுழைந்த பிறகே அவர்களுக்கு சுவாசம் சீரானது. சில மாதங்கள் கழித்துதான் உண்மை தெரிந்தது. அந்த பீடி சிகரெட் மற்றும் மண்டையோடு எல்லாம் பேயின் வேலை அல்ல. உள்ளூர் குடிகார ஆசாமிகள் அந்த பகுதியை தங்களின் பாதுகாப்பான இடமாக பயன்படுத்த சிறுவர்களை அச்சுறுத்த போலியாக பரப்பிய கதைதான் அது. ஆசிரியர்களும் நம்மை தவறான பழக்கங்களிலிருந்து காப்பாற்றவே எச்சரித்திருக்கிறார்கள். ஆம், அவர்கள் கற்ற தத்துவம் இதுதான். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிந்து கொள்வதே மெய்.